நாட்டின் அமைதியை சீர்குலைத்து மக்களிடையே இஸ்லாத்திற்கு எதிரான கருத்துக்களை பரப்புவது அன்வாரின் மடானி அரசுதான் என்று முன்னாள் பிரதமர் மகாதிர் குற்றம் சாட்டியுள்ளார். எதிர்க்கட்சி தலைவர்கள் நியாயமான கருத்துக்களை முன்வைத்தாலும் 3R மூலமாக அவர்களை கைது செய்து இன ரீதியிலான வழக்காக மடை மாற்றுவதும், சொஸ்மா சட்டங்களின் கீழ் இஸ்லாமியர்கள் கைது செய்யப்படுவதும் இந்த மடானி அரசில் இயல்பாக நடப்பதால் மலாய்க்காரர்கள் மத்தியில் இஸ்லாத்தின் மீதான அவ நம்பிக்கையை விதைத்து மலாய்க்காரர்கள் மெல்ல தங்களின் அடையாளத்தை இழக்கும்படி மடானி அரசு செயல்படுகிறது என்று மகாதிர் தெரிவித்துள்ளார். சிங்கப்பூர் மலேசியா இடையிலான போக்குவரத்தை இலகுவாக்கும் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக போக்குவரத்து அமைச்சர் அந்தோனி லோக் தெரிவித்துள்ளார். நேற்று ஜொகூர் குடிநுழைவு போக்குவரத்து ஆணையத்தை பார்வையிட்ட அவர், மலேசியர்கள் சிங்கப்பூருக்கு செல்வதும் சிங்கப்பூரியர்கள் மலேசியாவுக்கு வருவதும் அதிகரித்துள்ள நிலையில் விரைவான சோதனைகளை மேற்கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் இரு நாடுகளின் குடிநுழைவு துறையினர் உள்ளதாக அவர் கூறினார். சவால்களை மேற்கொள்ள முக்கிய காரணமாக இருப்பது போக்குவரத்து நெரிசலும் போக்குவரத்துக்கான ஆவணங்களும் என்பதால் அதனை எளிமைப்படுத்துவதற்கான வழிகளை போக்குவரத்து அமைச்சு மேற்கொண்டு வருவதாக அந்தோனி லோக் தெரிவித்தார். வங்கி அதிகாரியான 52 வயது ரோஸ்மான் ஜமாலுடீன் தன் மீதான பாலியல் குற்றச்சாட்டை மறுத்து நீதிமன்ற மேல் விசாரணையை கோரினார். கடந்த 2021ஆம் ஆண்டு மே மாதம் வங்கியில் பணியாற்றும் பெண் ஊழியருக்கு பாலியல் தொல்லை ஏற்படுத்தியதாக ரோஸ்மான் மீது 38 வயது பெண் ஆதாரங்களுடன் குற்றம் சாட்டினார். இரவில் தகாத வார்த்தைகளுடன் குறுஞ்செய்திகள் அனுப்பியதாகவும் அலுவலகத்தில் தாம் பாலியல் சீண்டலுக்கு உள்ளானதாகவும் அந்த பெண் புகாரில் தெரிவித்துள்ளார். இதனை அடுத்து ரோஸ்மான் ஜமாலுடீனின் கோரிக்கையை ஏற்ற நீதிமன்றம் வரும் நவம்பர் 25ஆம் தேதி வரை விசாரணையை நீட்டித்துள்ளது. சாலை போக்குவரத்து விதிகளை மீறிய ஆடவருக்கு அபராதம் விதித்த காவல் அதிகாரியை தகாத வார்த்தைகளால் திட்டிய ஆடவரை காவல்துறையினர் கைது செய்தனர். பினாங்கில் உள்ள தியான் தேக் சாலையில் மாலை 6:45 மணியளவில் விதிகளை மீறிய 25 வயது சம்பந்தப்பட்ட உள்ளூர் ஆடவருக்கு அபராதம் விதித்த காவல் அதிகாரியை பல தகாத வார்த்தைகளால் திட்டிய அவ்வாடவரை 3 நாள் தடுப்பு காவலில் வைத்துள்ளதாக திமோர் லாவுட் மாவட்ட காவல்துறை தலைவர் உதவி ஆணையர் லீ ஸ்வி சேக் தெரிவித்தார். சம்பந்தப்பட்ட 25 வயது ஆடவரை இரவு 10 மணிக்கு தமான் திருவோங் ஜெயாவில் உள்ள அவரின் வீட்டில் கைது செய்ததாக அவர் கூறினார். இது தொடர்பான காணொலி சமூக வலைதளங்களில் பரவியதை அடுத்து இந்நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாகவும் சம்பந்தப்பட்ட ஆடவர் தன் மீதான தவற்றை உணர்ந்து காவல் அதிகாரியிடம் மன்னிப்பு கோரியதாகவும் லீ ஸ்வி சேக் தெரிவித்தார். ஷாப்பிங் மால்களில் அதிக வாசிப்புக்கான இடங்களை வழங்கவும் வாசகர்களின் தேவையை பூர்த்தி செய்ய புத்தக கடைகளின் எண்ணிக்கையை அதிகரிக்கவும் ஊக்குவிக்கப்பட்டுள்ளது. 2022-23 மலேசிய வாசிப்பு சுய விவர ஆய்வில் 57.7 விழுக்காட்டினர் புத்தக கடைகளில் வாசித்து மகிழ்ந்ததாகவும் 24.5 விழுக்காட்டினர் உணவகங்கள் மற்றும் சைபர் கஃபேக்களில் படித்து மகிழ்ந்ததாகவும் தேசிய ஒற்றுமைத்துறை அமைச்சர் ஆரோன் அகு டகாங் தெரிவித்துள்ளார். வாசிப்பை ஊக்குவிக்கும் திட்டங்களை வலுப்படுத்த நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்துமாறு மலேசிய தேசிய நூலகத்தையும் ஆரோன் கேட்டுக்கொண்டார். மற்ற அரசு ஊழியர்களை விட ஆசிரியர்கள் உடல்நிலை சரியில்லாமல் இருப்பது போல் நடித்து மருத்துவ விடுப்பு சான்றிதழான MCயை அதிகமாக எடுத்துக்கொள்வதாக கூறப்படும் குற்றச்சாட்டுகளை கல்வி அமைச்சர் ஃபத்லினா சிடேக் நிராகரித்துள்ளார். இந்த குற்றச்சாட்டு பொறுப்பற்றது என்றும் ஆசிரியர் தொழில் குறித்த எதிர்மறையான கருத்தை உருவாக்குகிறது என்றும் அவர் ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளார். அரசு ஊழியர்கள் மத்தியில் உள்ள ஒழுக்காற்று பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு அமைச்சு தெளிவான விதிமுறைகளை கொண்டுள்ளது என்றும் தவறான நடத்தைகளில் ஈடுபடும் எவரும் நடவடிக்கையை எதிர்கொள்ள நேரிடும் என்றும் அவர் எச்சரித்தார். தேசத்தை கட்டி எழுப்புவதில் ஆசிரியர்களின் முக்கிய பங்கை அரசாங்கம் பாராட்டுவதாகவும் அவர்களின் நல்வாழ்வை மேம்படுத்தவும் அவர்களின் பணிச்சுமையை எளிதாக்கவும் பல்வேறு முயற்சிகளை செயல்படுத்தி வருவதாகவும் அவர் கூறினார். ஆசிரியர் தொழிலை தொடர்ந்து உயர்த்துவதில் அமைச்சு உறுதியாக உள்ளது என்று கூறிய ஃபத்லினா, நாட்டின் இளைஞர்களுக்கு கல்வியை வழங்கும் ஆசிரியர்களை சமூகம் உயர்வாக மதிக்க வேண்டும் என்று சுட்டிக்காட்டினார். கேபிட்டல் ஏ தலைமைச் செயல்முறை அதிகாரி டோனி பெர்னாண்டஸ் மலாயா பல்கலைக்கழகத்தின் துணை பேராசிரியராக 3 ஆண்டுகளுக்கு நியமிக்கப்பட்டுள்ளார்.
விமான போக்குவரத்து துறையிலும் வணிக தலைமையிலும் பெர்னாண்டஸின் அனுபவங்கள் மாணவர்கள், விரிவுரையாளர்கள் மற்றும் பல்கலைக்கழகம் முழுவதற்கும் விலை மதிப்பற்ற நுண்ணறிவை கொண்டு வரும் என்று மலாயா பல்கலைக்கழகம் ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது. பல்வேறு தொழில்களில் 35 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவத்துடன் தொழில் நிபுணத்துவத்திற்கான இணையற்ற அணுகலையும் நிஜ உலக வணிக நடைமுறைகளுடன் கூடிய கல்வி அறிவையும் அவரால் வழங்க முடியும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. பெர்னாண்டஸ் ஆண்டுதோறும் பல விரிவுரைகள், கருத்தரங்குகள் மற்றும் பட்டறைகளை வழங்குவார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. லெபனானில் இருந்து 5 மலேசியர்கள் வெளியேற்றப்பட்டுள்ளதாக விஸ்மா புத்ரா தெரிவித்துள்ளது. 4 பேர் இன்று காலை கோலாலம்பூர் அனைத்துலக விமான நிலையத்திற்கு வந்துள்ளனர். மற்றொருவர் பின்னர் வந்தடைந்ததாக விஸ்மா புத்ரா தெரிவித்துள்ளது. இஸ்ரேலுக்கும் ஈரான் ஆதரவு பெற்ற ஹிஸ்புல்லாவுக்கும் இடையே மோதல் அதிகரித்து வரும் நிலையில் இந்நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. லெபனானில் உள்ள மீதமுள்ள 16 மலேசியர்களின் நிலை குறித்த கூடுதல் தகவல்களை வரும் நாட்களில் வழங்குவோம் என்று வெளியுறவு அமைச்சு ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது. B1, B2 மோட்டார் சைக்கிள் உரிமம் வைத்திருப்பவர்கள் B வகுப்பு உரிமத்திற்கு மேம்படுத்தப்படுவதற்கு முன் நிலுவையில் உள்ள சம்மன்கள் மற்றும் தடுப்பு பட்டியலில் உள்ள சிக்கல்களை நீக்க வேண்டும் என்று சாலை போக்குவரத்து துறையான JPJ தெரிவித்துள்ளது. உரிமம் வைத்திருப்பவர்கள் மாற்ற திட்டத்திற்கு ஒப்புதல் பெற நிலுவையில் உள்ள சம்மன்களை முதலில் தீர்க்க வேண்டும் என்று JPJ தலைமை இயக்குனர் டத்தோ AD ஃபட்லி ரம்லி தெரிவித்துள்ளார். JPJ மற்றும் காவல்துறை சம்பந்தப்பட்ட சம்மன்கள் எந்த ஒரு தடுப்பு பட்டியலுடனும் தகுதியானதாக அந்தஸ்தை மாற்றும் முன் முதலில் தீர்வு காணப்பட வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். B1 மற்றும் B2 மற்றும் B வரை மொத்தம் 33,28,603 மோட்டார் சைக்கிள் உரிமம் வைத்திருப்பவர்கள் இத்திட்டத்திற்கு தகுதி பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.